மாமா முல்ல மாமா ஒரு மாதிரி என்ன ப்ரோ சொல்ற 500 ரூபாய் வரைக்கும் கோடி கணக்கா வருதா கடவுளே முடியல கைஸ். ஆக்சுவலா வந்து இத்தனை வருஷமா ஒரு டிரைவரா இருந்தேன். இவ்வளவு நேரம் கார் வாங்கி டிரைவ் பண்ணின்னு இருக்கிறேன். பேக் சீட்ல உட்காந்தா பெரட்டுது. முட்டை தோசையும் பாதி முட்டை தோசையும் ஒரு முழு தோசையும் தூரமா இப்படி போயின்னு இருக்கிறாரு. என்ன விஷயம்னா கரெக்டான டைம் சாப்பிடுறது கிடையாது. ஆமா காலைல தானே மாமா சாப்பிட்டேன். வேலைன்னு இப்ப நீ வந்து வீட்டுக்கு வந்தனால சாப்பிட்ட. உன்னோட லைஃப் ஸ்டைல நான் ஒரு 2 நாள் கூட கடைக்கு வந்தேன். நீ வந்து ஹார்ட் ஒர்க் பயங்கரமா பண்ற, மக்களுக்காக செய்யற, டாட்டு போடுற, எல்லாம் வருமானம் வருது, அதெல்லாம் கரெக்ட் தான். வாந்தி வருது. உன்னோட ஹெல்த்தை நீ பாத்துக்கணும். ஏன் வரலன்னா நீ வந்து கிளென்சிங் பண்ணு. நான் உனக்கு ஒரு மருந்து தரேன். மருந்து சாப்பிட்டு நீ கிளென்சிங் பண்ணனா உனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வராது. இதெல்லாம் வந்து அதாவது உடம்ப வந்து நம்ம சுத்திகரிப்பு பண்ணணும். அந்த சுத்திகரிப்பு எடுத்துட்டு டீடாக்ஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் ரெகுலரா டைம் வச்சுக்கோ. ஆனா நீ உண்மை சத்தியம் பண்ணு, தனிக்கு நீ இந்த டைம் சாப்பிடுறேன்னு சத்தியம் பண்ணு. சொல்லு, சத்தியம் பண்ணு. சாப்பிடுறது இல்ல உன் உடம்பு. சொல்லு என்ன கேப்பு வராது. அன்னைக்கே பார்த்தேன் அவ்வளவு கஷ்டப்பட்ட சூடாயிடுது. கரெக்டா டைமுக்கு சாப்பிட்றோம்ல. நான் இவர் இருக்காரு பத்தியா, இவர் என்ன கடை ஏது கடைன்னு கூட பார்க்க மாட்டேன்றாரு. டைமுக்கு சாப்பிட்டுறாரு. கரெக்டா டைமுக்கு போட்டுருக்கீங்க. ஆமா கரெக்டா சாப்பிட்டுறாரு. இப்ப வாந்தி வர்றதுக்கோ டைமுக்கு சாப்பிடாது. ஆமா அது வந்து பார்த்தனா உனக்கு வந்து நீ சொல்றல நீ ஒரு கார் டிரைவர் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட நீ ஒரு கார் டிரைவர். கார்ல வந்து ஏத்துறாரு ப்ரோ, வெளிய எடு ப்ரோ. இறங்கு ப்ரோ. ஆமா நீ ஒரு கார் டிரைவரோட ஏன் வாயில ஏத்துறியடா ஏப்பத்த படுபாவி. சொல்லுமா கார் டிரைவரா இருக்கா? ஒரு கார் டிரைவரா இருந்து நீ இவ்வளவு பெரிய ஆளாகி வந்திருக்க. பட் இருந்தாலும் உன்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைலே அதுன்னு இருக்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எவ்வளவு வண்டி ஓட்டிருப்ப நீ. ஆமா எனக்கு வண்டி ஓட்டினா வாந்தி வரல, அதுதானே பிரச்சனை. வண்டியில உட்காந்து கார் டிரைவரா ப்ரோ? ஆமா. எப்படி? ஆமா கார் டிரைவர் தானே. எந்த கம்பெனில? டாடா ஏசி ஓட்டிட்டு இருந்தோம் ப்ரோ. அப்புறம் 497, அப்புறம் கார் எல்லோ போர்டு சாதாரணமா வரல ப்ரோ. அப்புறம் ஆக்டிங் டிரைவர், அப்புறம் என் காருக்கு டிரைவர். இதே ஒரு வீடியோவா பண்ணலாம் போல இருக்குது. பண்ணிட்டான், நிறைய சொல்லிட்டான். நிறைய இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. பிளாகா சொன்னல சொல்லலாம். ரொம்ப அதை காட்டி வேணா சொல்லுவாங்களா, என்னப்பா எமோஷனல் பில்டு பண்றியா அப்படின்றானுங்க. சரி தட்டி விடுங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை. அதெல்லாம் பிடிச்சி பண்ணதுனால அதை கஷ்டமா நான் சொல்லல. என்னன்னா ஸ்டேரிங் பூச்சி ஓட்டும் போது வாந்தி வரல ப்ரோ. அது எதுக்குன்னு தெரியல. பக்கத்துல உட்காந்து இருக்கும் போது இல்ல 10 பின்னாடி தலைகணி எல்லாம் கொடுத்துருந்தோமே. தலைகாணி இருக்கு, பெட்ஷீட் இருக்கு, இருந்தும் வாந்தியே வருது. கொஞ்ச நேரம் இறங்கிறோம் ப்ரோ. முக்கியமான மேட்ரு என்ன தெரியுங்களா, கேரளா போறோம், என்ஜாய் பண்ணலாம் வாங்க. கோயம்புத்தூர் வந்தோம், அப்பாயின்மெண்ட்டை பண்ணோம், ஒரு வேலையை பார்த்தோம், ஒரு வேலை இருந்தது, ஷூட்லாம் போயிட்டு வந்தோம். வடவேரியா கடைவேரியாமா? கொடிவேரி போனோம். நல்லா குளிச்சோம், நல்லா குளிச்சோம் வாய் வாந்தின்றதுனால நல்லா குளிச்சோம், மீன் சாப்பிட்டோம், அப்படியே அப்பாயின்மெண்ட்டை பார்த்தோம். இப்போ அடுத்தது கேரளா போயிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி வாங்க ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு போகும்போது வாந்தி வருது. இப்போ இதுல என்ன சம்பவம்னா, கேரளால ஒரு சரியான ஒரு மேட்டர் பண்ண போறோம். அந்த மேட்டரை வந்து சொல்றோம். அந்த மேட்டருக்கு முன்னாடி நம்மளுக்கே வாந்தி வருது, தொண்டை முட்டை இருக்குது. ஓகே ஸ்டே டியூன். காஸ்டியூம்லாம் மஜாவா போட்டு வந்தோம் ப்ரோ. ஒரு மாதிரி ஆக்கி விட்டாங்க. வந்துருச்சு கல்பாடிக்கிறோம். என்னப்பா கூலிங்கா இருக்கு? லெமன் சோடாவா தண்ணியாப்பா? தண்ணியா கூலிங்கா இருக்குது. கோல்டு வேணாமா? போடுவோம் ஒன்னாவது. எஸ் நல்லா போட்டுக்கிறா போல தம்பி. லெமன் ஜூஸ் சூப்பரா இருக்குதுப்பா. லெமன் ஜூஸ்ல என்ன சூப்பரா இருக்குன்ற மாதிரி இருக்கலாம்ல. போட்டது லெமன் ஜூஸ் எப்படி சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குதுப்பா லெமன் ஜூஸ். சூப்பரா போட்டுருக்க. எங்க கத்துக்கின? எங்களுக்கு சொல்லி கத்துருப்பா, சேர்ந்துக்கிறோம். ஸோ லெமன் ஜூஸை போட்டு பயணத்தை தொடர். அப்புறம் அவர்தான் மாஸ்டர் லெமன் ஜூஸ்க்கு. சேர்ந்துடலாமா? நம்ம காசெல்லாம் காலி ஆயிடுச்சு வேற ஆல்ரெடி ட்ரிப்பில். ப்ரோ நான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன் ப்ரோ, நீங்கள் உட்காந்து வாங்க. பின்னாடி உட்காருமா? எனக்கு வர
இல்ல ஹரிஸ் மாமா ஒருத்தர் பின்னாடி போட்டுடலாம். ரெண்டு உட்காச்சா கூட. அதாவது வாந்தியோட லெவல் வந்து பின்னாடி சீட்ல நெக்ஸ்ட் லெவலு, பேசஞ்சர் சீட்ல லெஃப்ட்ல பேசஞ்சர் சீட்ல மிட் லெவலு, டிரைவர் சீட்ல வாய்ப்பே இருக்காது. அது எதனாலன்னு தெரியல. அது ஏதாவது சயின்டிஃபிக்கா இருக்கும் ப்ரோ, ஏதாவது ஒண்ணு. அதே மாதிரி ஃபோன் பார்த்தோன்னீங்களா, பஸ்ல போகும்போது தொங்க போட்டுக்கினே வந்தாதான் வாஞ்சிராம இருக்கும். அதுக்குன்னே வச்சுட்டு ஜன்னல் ஓரமா காத்து வாங்கினா இருக்கும். அது கூட சொல்றாங்க, ஏன்பா டிராவலிங்னு வந்தா ஃபோன்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்ப்பா, நாங்களாம் வந்து ஜென்யூனான டிராவல், தலையை கீழே தொங்க போட்டா வாங்கி வந்துடும் பேச்சு அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்களேன். ப்ரோ மீசை வேற வளருது ப்ரோ, ஐயோ அசிங்கமா இருக்குமே. முடிவெட்டு கடைக்கு போயிடலாம். முடிவெட்டுற கடைக்கு போயிடலாமா, லைட்டா அப்படி தட்டிக்கலாம். இவன் வளர்ந்துட்டாலே ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குது மக்களே. இப்போ கேரளால வந்து நீங்க நானா மீசை வைன்றீங்க, நான் பட கேரக்டரா பண்றேன். மீசை அசிங்கமா இருக்கும். என்ன மாமா மாமா மீசை நல்லா இல்ல தானே? ஆமா கேவலமா இருக்கும். கேவலமா இருப்பேன், ரொம்ப கேவலமா இருப்பேன், எனக்கே தெரியும். கேரளால போகும்போது அங்க செக் பண்ணுவாங்க ப்ரோ, ஸ்பீடு 60 மேல போனா ஆட்டோமேட்டிக்கா ஃபைன் பண்ணுவாங்க. இது வரையா? கொஞ்சம் பார்த்து போகணும் ப்ரோ, பார்த்து ப்ரோ. 60 மேல ஓட்ட வேணாம். ஆமா, அந்த மேல வரும்போது ஸ்லோ பண்ணிடணும், அதுக்கப்புறம் ஸ்பீடா போகணும். இப்போ 2 கிலோமீட்டர்ல வருவோம், திருப்பி ஸ்லோ பண்ணணும். இப்ப பாருங்க, இப்ப நம்ம 10 வீல் லாரி ஓட்டுற மாதிரி ஈகோ மோட்ல போட்டுருமியா, ஈகோல போட்டீங்கன்னாலும் ஓட்ட முடியும். 10ல ஓட்டுறேன் நான், இது மேல லாரி மாதிரி 10 வீல் லாரி மாதிரி ஓட்டுறேன். ஓகே போலாமா? போலாம் ப்ரோ. என்ன தேய்ச்சினியா ராஜா? ப்ரோ ஃபோன் பெஸ்ட்டே வீடியோ எடுக்க கூடாது. அந்த வண்டி மூவ் ஆச்சா? நான் நினைச்சேன் எங்கடா வண்டியை மூவ் பண்ணல, எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு பார்த்தா அந்த பஸ் மூவ் ஆயிருக்குது அந்த பக்கத்துல. ஓகே ரைட், ஃபோன் பேசிட்டு வீடியோ எடுக்கக்கூடாது, கரெக்டு. ஃபோனை யூஸ் பண்ணுற வீடியோ எடுக்கக்கூடாது, வ்ளாக் பண்ணிட்டு எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் போட்டுருவீங்க ப்ரோ. சரி மாமா சி அப்பா, இது என்னன்னா தெரியுமா இதை பத்திலாம்? ஏதாவது காற்றாலை கரண்ட் எடுக்கிறது, காத்துலயே கரண்ட் எடுக்கிறாங்களா? நம்ம வீட்டுக்கிட்ட ஒண்ணு செட் பண்ணி வச்சோன்னா ஈபி செலவே இருக்காது போலயே. அதுக்கான தொழில்நுட்பம் வந்து இங்கதான் இருக்கு, அதுக்கான தரம் எல்லாமே இங்கதான் இருக்கு. இது நான் போடுறானுங்க, நம்ம இங்கிலீஷ்ல போடுறானு தெரியல, அப்புறம் பாத்துக்கலாம். இது வந்து போட்டுருக்காங்க. சோ இது வந்து நம்ம இது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து சும்மா இது காத்துல சுத்துதா இல்ல சுத்தம் போது காத்துல தானே சுத்துது? காத்துல தான் சுத்துது. நம்ம இந்தியாலே நம்ம தமிழ்நாட்டுல தான் ப்ரோ அதிகமா இருக்கு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல தான். பொள்ளாச்சியில கூட நான் பாத்துருக்கேன், அப்படியே லைனா இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு ப்ரோ, என்னோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் கேரளாக்குள்ள வரேன் ப்ரோ. அப்படியா? ஆமா, என்னோட வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். ஆமா, மறக்க முடியாத நாளா இருந்தோம். இந்த ஊரை பத்தி நிறைய எனக்கு தெரியும், ஆனா என்னால வர முடியல. அதான் உண்மை, ரொம்ப மனசை கஷ்டப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டுல இருந்து கோயம்புத்தூர் பக்கத்துல கடையை வச்சுன்னு போக முடியலடா அப்படின்ட்டு என்ன ஒரு நாள் என்னோட கேள்விகள் செருப்பால வச்சிருக்கு. இன்னைக்கு அந்த செருப்பால வச்சதுல ஒரு பதில் சொல்ற மாதிரி. அப்புறம் நீ ட்ரீட் வைக்கிற ப்ரோ. ட்ரீட்டா? ட்ரீட் வைத்து காசு வேணும் ப்ரோ. காசு பாத்துலாம் ப்ரோ. இங்க எப்படி காசு வரும்? கேரளால தான் இங்க நிறைய லாட்டரி சீட் எல்லாம் போயிட்டு இருக்கு, லீகல் தான் ப்ரோ கேரளால. அங்க போய் ஆமா நிஜமா சொல்றீங்களா? ஆமா ப்ரோ. ப்ரோ அடிக்கிறோம் ப்ரோ ஜாக்பாட். எனக்கு சின்ன வயசுல இந்த சீட்டு கீச்சுன்னு கையில உடனே குத்துறாங்க. ரீசெண்டா கூட நியூஸ் பார்த்தேன், தமிழ்நாட்டுக்காரங்க ஒருத்தவங்க ரொம்ப ஏழை, அவங்க சும்மா கேரளா வந்து வரும்போது லாட்டரியில போய் இது பண்ணிருக்காங்க. பெரிய அமௌண்ட், கோடிக்கணக்கிட்ட வந்துச்சு அவங்களுக்கு. நிஜமா ப்ரோ? என்ன ப்ரோ சொல்ற? அவர் ஏதோ 500 ரூபாய்க்கு தான் வாங்கினாராம். 500 ரூபாய்க்கு வரைக்கும் கோடி கணக்கா வருதா? கடவுளே, எல்லா கடவுளையும் கும்பிடுற ஜீசஸ் பெருமானே, சிவனே, அல்லாவே, ஒரு வாட்டி இந்த ஏழை நாய்க்கு ஒரு கருணையை காட்டுனீங்கன்னா நான் பல பேரை வாழுவேன். சொல்லுங்க ரமேஷ். சொல்றேன் சுரேஷ். அல்ல அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நானும் சுரேஷும் மறக்காம சவுதியில இருக்கிற உன் மக்காக்கு பாத யாத்திரையாவே நடந்து வர. அல்லா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே பாக்குறவங்கள கொஞ்சம் வேண்டிக்கோங்க, உங்களால முடிஞ்ச அளவுக்கு நேசிக்கின்ற நல்ல பரம தகப்பனே இந்த அருமையான காலை வேளையிலே தேவனை ஸ்துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம் ஆண்டவரே. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். உன் காலடியில் மன்றாடி கேட்கின்றோம். அந்த அமௌண்ட் மட்டும் எங்களுக்கு கிடைத்து விட்டால் அந்த நல்ல செய்தியோட நட்சத்திர பெருவிழாக்கு வருகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. ரிவர் ரிப்பா சலமன் பாப்பே இயேசுவிடம் கேப்பியா ஆண்டவரே. சீரியஸா எனக்கு லாட்டரி நான் வாங்கலாம்னு முடிவு பண்ணேன் ப்ரோ. வாங்க போறேன். எதுவும் சொல்ல மாட்டாங்களா தமிழ்நாட்டுல? அதெல்லாம் கிடையாது, கேரளா தான். நம்ம கேரளா இல்ல இது, ஆனா வந்து நீ என்னப்பா தமிழ்நாடு பையன் போய் வாங்கியிருக்கேன் அதெல்லாம் இது பண்ண முடியாது. அதுதான் கேரளா கவர்மெண்ட் மேல தான் அவங்க கேஸ் போடணும். நம்ம சரி ஓகே, நான் வாங்க போறேன் மக்களே. சோ வாங்கிதான் பாப்போம் ஒரு வாட்டி. அடிக்ஷன் கிடையாது, எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஆசை. அது நம்ம வந்து கிழிச்சி போட்டப்போ பாத்தீங்கன்னா அதுல 1 ரூபாய் வந்தாலும் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். 1 கோடிலாம் வந்ததுன்னா தூக்கி ஐஸ் வச்ச மாதிரி ஆயிட்டு இருக்கும். மண்டை கிண்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிடும்.
ஆனாலும் பரவாயில்ல, நான் வாங்குறேன், நீங்க வேண்டிக்கோங்க. சப்போஸ் கண்டிப்பா உங்க வேண்டுதல்னால, உங்க நல்ல உள்ளங்களால எனக்கு அடிச்சது ஜாக்பாட்டு அப்படின்னா டாக்ஸ் போக 50-50 அமௌண்ட், அந்த எவ்வளவு கையில நெட் அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அதுல பாதியை மக்களுக்காக செலவு பண்ணிடுறேன். ஏன்றா ஊர்ல மழை தண்ணி வெள்ளம் பசியும் பட்டுமா இருக்குமியா, கொஞ்சம் கருணை காட்டுங்கயா. கணக்கு இந்த அவல குரல் கேட்கவில்லையா உனக்கு? இது வாக்கு ப்ரோ, நீங்க என்ன தைரியமா கேட்கலாம் ப்ரோ, கேள்வி கேட்கலாம். அதுல பாதியை நான் செலவு பண்ண போறேன். என்ன மாமா சொல்றேன்? மக்களுக்காக யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு, சாப்பாடு சாப்பிடாம இருக்காங்களா அவங்களுக்கு, துணி மணி எல்லாமே பண்றேன் மாமா. சூப்பர் சூப்பர் மாமா. ஓகே, அதுக்கெல்லாம் முன்னாடி முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. ஒண்ணுக்கு வருதா? எங்க நிறுத்தா? கேரளா சரியா இருக்குது பாருங்க ப்ரோ, போற வழியே ஹில் ஸ்டேஷன்ல போற மாதிரி இருக்கு. ஆமா, ஹில் ஸ்டேஷன். ஆனா ஹில் ஸ்டேஷன் கிடையாது இது. யூரின் டேங்க் வெடிச்சிரும் ப்ரோ. அங்க கீழயா முட்டிக்கிட்டு நிக்குதே. ஓகே ஓகே, அங்க வந்து எல்லாரும் பப்ளிக் ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. இந்த பக்கம் பாத்து தர ப்ரோ. இல்ல வண்டி வரல, தரக்கலாம். ஏய் என்னடா பண்ணுகிற? வாங்கிட்டியா? லாட்டரி டிக்கெட் வாங்கினா தேன் மிட்டாய் சாப்பிட்டுக்கிற? ஒரு பாயிட்டே வாங்க, காலி ஆயிடுச்சு. யோசிச்சுக்கிறேன், அப்படியே சாப்பிட்டு டைம் ஆகுதுடா, எனக்கு வேற பசிக்குதுடா. யோசிக்கிறேன் மாமா, ஒரே யோசனையா இருக்குது. என்ன யோசிக்கிற அப்படி? இந்த அந்த பாட்டில் வந்து தமிழ்நாடு, அந்த கோட்டை தானா? சரி, இந்த சைடு கேரளாவா? இப்ப நம்மளுக்கு அச்சு உடனே அந்த சைடுல வாங்கலாமா இந்த சைடு வாங்கலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கிறேன். அப்படியா? எங்க ஆமா, எங்க காசு கம்மியா வந்துன்னு பாக்கணும். எங்க வாங்க முடியாது மாமா, தமிழ்நாடு மாமா. கேரளால மட்டும்தான் இல்லையா லீகல் பக்காவா வந்து. நான் இடம் வாங்கறத பத்தி வச்சுங்க, நான் அச்சிருவேன். உனக்கு தெரியல, பைத்தியம் பிடிக்க வைக்கிற பாரு. லாட்டரி டிக்கெட் வாங்க வந்தேன்ற, வீடு வாங்க போறேன். லாட்டரி டிக்கெட் வாங்கி அதுல வந்து ஜெயிச்சு இங்க இடம் வாங்க போறேன். பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. எப்பா எதனா ஒண்ணு எடுத்துன்னு வாப்பா ப்ரோ. நீ வாங்கிட்டியா? நான் வாங்கிட்டேன் மாமா. 12 கோடி என்னோட கண்ணுல ஒத்திக்கோ. என் கடை பேர் வந்து சக்சஸ் மாமா. ஆனா நம்ம கடை பேர் என்ன வச்சிருக்காங்க? லக்கி மேன். நான் தான், அது வேற யாரும் இல்ல. சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். சோ டாலர் காணோம். சரி ஓகே, இந்த டாலர் இருக்கட்டும். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்துல மந்திரிச்சு வாங்கின டாலர். தேன் மிட்டா சாப்பிட்ட கையோட சில டவுட் இல்ல, டே கேடலாம் இல்ல டைட்ல ஸ்டாப் பண்ண நம்மளுக்கு காசு கிடைக்கும் பேசலாம் ப்ரோ. சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாங்க தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கோம், அப்படியே ஜாலியா போகும்போது பாத்துனே வந்தோம். லாட்டரி சீட்டு ரெகுலரா வாங்குவாராமா. இது வரைக்கும் எனக்கும் வாங்கணும்னு ஆசை. அதாவது சின்ன வயசுல வாங்கிருக்கோம், பேப்பர் கிழிச்சா உள்ள இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி சுரண்டுற மாதிரி லாட்டரி. அதெல்லாம் அவ 5 ரூபா 50 ரூபா வச்சிருக்கிறேன். அதுல அதிகபட்சமே 100 ரூபா தான். நான் 50 ரூபா வச்சிருக்கேன். ஒரு வாட்டி ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டாரு ப்ரோ. அப்படிங்களா? இது வந்து சின்ன பையனா இருக்கும் போது சொண்டி அஷ்டம் அல்ல, நம்பரை பார்த்தா 100 ரூபாய்க்கு விழுந்தது. அவ்வளோ 5 ரூபாய் வச்சிருக்குதுடா, நீ கீச்சு போறா போல, பட்டு 5 ரூபாய் ஏத்துடா உன்னோண்டு. அதுல 100 ரூபா போட்டு இருந்தது, நீ 5 ரூபான்ற அப்படின்னு கேட்க, இல்லடா 5 ரூபாய் தான் கீச்சு போட்ட. அந்த மாதிரிலாம் ஏமாத்துறாங்க சின்ன வயசுல இருக்கும்போது. இது ஏமாத்த முடியாது, ஏமாத்த முடியாது. கேரளா கவர்மெண்ட், பியூர் கேரளா கவர்மெண்ட். நாங்க எப்படி ப்ரோ தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க வாங்குறது? ப்ரோ இது யார் வேணா வாங்கலாம், இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் வாங்கலாங்க. இந்தியா உள்ள இருக்கவங்களே வாங்கலாம். ப்ரொசீஜர் ஏதாவது இல்ல ப்ரோ, எதுவும் இல்ல. விழுந்ததுன்னா உங்களோட ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ற மாதிரி வருமே தவிர, இது வந்து கேரளா லாட்டரி கேரளாக்காரங்க மட்டும்தான் வாங்கணும்லாம் கிடையாது. எந்த ஸ்டேட்ல இருக்க கூட வாங்கிக்கலாம், பிரச்சனை கிடையாது. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி 25 கோடி விழுந்துச்சுல, ஒரு கர்நாடகாரர், ஒரு லாரி. ஆமா, ஒரு லாரி டிரைவருக்கு விழுந்துச்சு. அவர் வந்து ஒரு டைம் கேரளா வந்திருக்காரு, ஒரு லாரியே வாங்கிட்டு இருப்பா, 10 லாரி வாங்கி போட்டு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு அவரு. ஓனர் ஆயிட்டாரு இப்போ. அப்படியா? ஆமா. இல்ல ஆக்சுவலா வந்து எங்களுக்கு மேட்ரு தெரியாது. ஏதாவது நீங்க ஏமாத்தினா உங்களை புடிச்சிரும். எனக்கு ஒரு ஆசை மாமா, உனக்கு வந்து உனக்கு நடக்கணும். நம்ம துபாய் போனோம் பார்த்தியா லாஸ்ட் ட்ரிப்ல, அங்க நீ வந்து பாத்தீங்கன்னா என் கனவுன்னு ஒரு விஷயத்த சொன்னேன். அந்த கனவுல நினைவாகி அதே துபாய் ரோட்ல இதெல்லாம் நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, ஒரு அல்பாசை தான். அப்படி அச்சுதுன்னா மாமா ஃபெராரி கார்ல கூட்டிட்டு போவியா? என்ன நீ டிக்கெட் உலகத்தே ரோட் அடில ஃபெராரி கார்ல? அப்ப சென்னையில அடிப்போம். ஆமா கண்டிப்பா. அது வந்து ஒரு மிராக்கிள் ஒண்ணு உருவாக்கணும். அதாவது நம்ம வாங்குற டிக்கெட்டை நம்ம வேண்டறதை விட 50% சொல்லிருக்கேன் ப்ரோ, மறந்துடாத ப்ரோ. தந்து ஃபெராரி வாங்க முடியும். எனக்கு இப்பவே சொல்லிட்டு வீடியோல பதிவு பண்ணிற மக்களே, எனக்கு என்ன பண்ணுவ சொல்லு. உனக்கா ஒரு ரூபாய் இருந்தாலும் ஓகே தான். அப்படி எனக்கு சிங்கிள் ரூம், உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே. அதுல எனக்கு ஏசியும் உண்டு தானே. ரொம்ப வாசிக்காத. உனக்கு ஃபெராரி கார், உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன். எனக்கு ஒரு ஆசை, உனக்கு ஒரு கார் வாங்கி தரணும். சரி நல்ல கார். என்ன கார் வாங்கி தரேன் எனக்கு? அப்பதி என்ன கார் நல்லா டாப்ல ஏதோ ஒன்று வாங்கி தரேன். காரு கொஞ்சம் காசு தரேன். அதை வச்சு பெட்ரோல் போட்டு ஓட்டு. சரி மாமா.
யார் வேணாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டீங்க. இப்போ நான் வின் ஆயிடுச்சு. இப்போ நான் வின் ஆயிடும் எப்படியோ நான் எப்படி எடுத்துட்டு வந்து கிளைம் பண்றது? நீங்க டிக்கெட் எடுத்துட்டு உங்க ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் ட்ரெஷரில கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அந்த ட்ரெஷரி திருவனந்தபுரம் இருக்கு, பாலக்காடு இருக்குங்க. அப்படி இல்லாட்டி நீங்க கேரளா கவர்மெண்டோட பேங்க் இருக்கு, சில ஸ்டேட் பேங்க், இந்த கனரா பேங்க், இந்த மாதிரி பேங்க்ல வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே பண்ணிக்கலாம். அங்கேயே பண்ணிக்கலாம். சரி சரி, அது மாதிரி ஈஸி தான். இப்போ இது எவ்வளவு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது ஒரு டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டும்பாங்க. செட்டுனா வந்து 450 ரூபா வரும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் எல்லா நாளும் 7 நாளைக்குமே டிக்கெட் வரும். புதன்கிழமை மட்டும் ஃபுல் செட் பாத்தீங்கன்னா 550 ரூபா வரும். அதுல ஆஃப் செட் போதும், 6 டிக்கெட் போதும் அப்படின்னா 300 ரூபா வருங்க. மற்ற நாள் எல்லாமே 450 ரூபா, ஆஃப் செட் வந்து 240 ரூபாய் அப்படி வரும். ஆமா. சோ அதுல எத்தனை கவுண்ட் ஆஃப் டிக்கெட் இருக்கும்? 12 டிக்கெட் இருக்கு. ஒரு செட் ஃபுல் செட்ல 12 டிக்கெட். ஒரு டசன் 12 டிக்கெட். செட்டு ஒரு கட்டுன்னு சொல்லலாம். ஒரு செட்டு ஒரு கட்டு. சரி, இது எப்படி என்னென்ன வேரியேஷன்ல இருக்கு? இது வந்து ஒவ்வொரு நாளும் பிரைஸ் மாறும் ப்ரோ. இப்போ திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா 75 லட்சம் இருக்கும், செவ்வாய்க்கிழமை 75, புதன்கிழமை 1 கோடி ஃபர்ஸ்ட் பிரைஸ் இருக்கும். திங்கள், செவ்வாய், புதன் டெய்லி அப்டேட். இந்த இது சொல்லுவாங்களே பொங்கலுக்கு வச்சது பம்பர், பொங்கல் அதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. பம்பர் ஸ்பெஷல் சொல்லுவாங்க. ஜனவரி, மார்ச், மே, ஜூலை, செப்டம்பர், டிசம்பர், அதாவது வருஷத்துக்கு வந்து 6 பம்பர் வரும். இந்த லாஸ்ட்ல இருந்து அந்த லாஸ்ட் வரையும் டிக்கெட் வச்சிருக்கீங்க. கொஞ்சம் இப்படி வந்துறீங்களா? அப்படியே பேசலாம். இது என்ன ப்ரோ கவர் போட்டு வச்சிருக்கீங்க ப்ரோ? அது வந்து பம்பர் டிக்கெட்டுங்க. ஓ, இதுதான் அந்த பம்பருங்களா? ஜனவரி, பிப்ரவரி வருஷத்துக்கு வந்து 6 பம்பர் இருக்குங்க ப்ரோ. அது வந்து கிறிஸ்மஸ் பம்பர்மாங்க, அப்புறம் சம்மர் பம்பர், திருவோணம் பம்பர். இருக்கிறதுல அதிகமான பிரைஸ் திருவோணம் பம்பர். திருவோணம் பம்பர் எந்த மாசம் அது? அது பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் வரும். இப்போ அடுத்த வருஷம் தான். அப்போ அடுத்த வருஷம் தான். இப்போ லாஸ்ட் மந்த் முடிஞ்சது. அதான் அவர்தான் 25 கோடி ஆச்சு. ஓகே ஓகே. இப்போ அடுத்தது என்ன கோடி இருக்கு? இப்போ வந்து பூஜா பம்பர் போயிட்டு இருக்கு. 12 கோடி ஃபர்ஸ்ட் பிரைஸ். 12 கோடி. ஆமாங்க. அச்சா மொத்த காசு அப்படியே தந்துருவாங்களா? இல்ல, டாக்ஸ் 30% போகும். 30% போயிடும். அதுதான் கால்குலேஷன் இருக்கு. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் ஒரு பிரைஸுக்கு ஒரு டாக்ஸ் அந்த மாதிரி இருக்குது. மாறும் 30, 20, 10 அந்த மாதிரி. ஆமா ப்ரோ. எதுவா இருந்தாலும் என்ன பிரைஸ் வந்தாலும் அந்த பிரைஸ்ல இருந்து தான் உங்களோட டாக்ஸை வந்து டிடக்ட் பண்ணிட்டு கவர்மெண்ட் கொடுக்குமே தவிர உங்க இருந்து அடிஷனலா இது வாங்க. 12 கோடியே விழுந்தாலும் அதுல ஒரு இப்போ டாக்ஸ் 1 கோடினா அதை பிடிச்சிட்டு தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து எந்த அமௌண்ட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஓகே. என்ன பிரைஸ் வந்தாலும் அந்த மாதிரி தான் கான்செப்ட். ரைட் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ இது வந்து இங்க நடத்துற யார் ப்ரோ? கவர்மெண்டேவா இல்ல பிரைவேட்டா யார் வேணாலும் நடத்தலாமா? கேரளாவை பொறுத்தவரை கேரளா லாட்டரி கவர்மெண்ட் தான் நடத்துது ப்ரோ. லீகல் தான், பியூர் லீகல் தான். அது வந்து நம்ம கேரளாக்குள்ளதான் வந்து இருக்கும். இப்போ வந்து இங்க இருக்க யார் வேணாலும் ஏஜென்சி எடுத்து அவங்க நடத்தலாம். நம்மளோட வந்து P8136 வந்து ஏஜென்சி கோடுங்க. அப்படிங்களா? இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு 1000 டிக்கெட் வாங்கி போய் நான் சேல் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. அது இல்லீகல். அது இல்லீகல். நீங்க கேரளால இருக்கீங்க, உங்களுக்கு கேரளா ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா நீங்க போய் அப்ளை பண்ணி ஒரு ஏஜென்சி வாங்கி அங்க சர்டிபிகேட்டோட நடக்கிறது இதெல்லாம். ஆமா கண்டிப்பா. ஓகே. இதுக்கும் ஆனா சென்னை தமிழ்நாட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க இருந்து வாங்கி போய் சென்னையில தான் விற்க கூடாது. கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா. நீங்க வாங்கிட்டு சென்னையில இருந்து இங்க வந்து வாங்கிட்டு நான் திருப்பி சென்னைக்கே போய் வேலை செய்யலாம், பண்ணலாம். வின் பண்ணா இங்க வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி. ஓகே 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 ஓகே. இப்போ வந்து எப்படி ப்ரோ நாங்க வின் பண்ணா எப்படி கான்டாக்ட் பண்றது உங்களை? ப்ரோ இது வந்து எங்க வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்ல கால் கூட பண்ணலாம். கால் பண்ணி கேட்டீங்கன்னா அந்த ரிசல்ட் வந்து நாங்க சொல்லுவோம். ஓகே, ரிசல்ட் சொல்லுங்க. ஆனா வந்து இப்போ நானா பாத்துக்கலாம் அப்படின்னா நீங்களா பாத்துக்கலாம் அப்படின்னா கேரளா கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது. என்ன www இங்க இருக்கு பாருங்க. result.kerala.lotteries.com வெப்சைட். result.kerala ப்ரோ பாருங்க. result.kerala.lotteries.com வெப்சைட்ல பாத்துக்கலாம். ஓகே. இந்த பம்பர் எதுக்கு விழுந்ததுன்னு தெரிஞ்சிரும். பம்பர் நார்மல் டிக்கெட் எதுவா இருந்தாலும் டெய்லி டிக்கெட்டும் இருக்கு நம்ம கிட்ட. இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல கால் பண்ணி கூட உங்களுக்கு இந்த நம்பர் வேணும்னா புக் பண்ணிடலாம். இப்போ நீங்க பக்கத்துல இருக்கீங்க அப்படிங்கும்போது வந்து நீங்க புக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நிறைய கஸ்டமர் நமக்கு இருக்காங்க. கிட்ட ஒரு 15,000 கஸ்டமருக்கு மேல நம்ம கிட்ட இருக்காங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி புக் பண்ணலாம். ஒருத்தர் வந்து அவங்க வண்டி நம்பர் வந்தா கம்பல்சரி எங்கிட்ட சொல்லுங்க, இந்த நம்பர் எனக்கு வந்துச்சா எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த நம்பர் நாங்க அதுக்கு புக் பண்ணி வச்சுக்குவோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு லக்கி நம்பர் இருக்கும். டேட்டா அந்த மாதிரினாலும் வாட்ஸ்அப்ல கால் பண்ணலாம். நீங்க வாட்ஸ்அப் கால் பண்ணிக்கலாம். இப்போ யோசிச்சு நிறுகிறேன், ஒன்று லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா இல்லை லாட்ரி டிக்கெட் அடிக்கலாமான்ட்டு. எனக்கான கவர்மெண்ட்டை நானே உருவாக்கலாமான்னு வச்சுருக்கேன். சும்மா சொன்னால பண்ண முடியாது. படம் டைலாக் அதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், லைவ்ல நல்லா இருக்காது. அப்புறம் உனக்கு என்ன நினச்சேன், இது வந்து முக்கியமான கொஸ்டின் உனக்கு என்னன்னு பார்த்தேன். கட் பண்ண எனக்கு வந்து சொல்லுங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல நம்பி ஏமாந்து வாங்குறாங்க. யாரும் வந்து கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்காம வந்து வாங்கக்கூடாது. அதான் இப்போ வின்னிங்கோட அமௌண்ட் விழுந்தா கூட யாருக்கிட்ட போயிட்டு வாங்குவீங்க? யார்கிட்ட வாங்க முடியும்? யார்கிட்ட வாங்க முடியும்? கண்டிப்பா. அதெல்லாம் வந்து கடை எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் வாங்கிக்கலாம். லக்கி மேன் கடை வந்தா இருக்கும்ல, கடை நம்மகிட்ட தான் நீங்க வரணும்னு நான் சொல்லல. மற்றபடி நீங்க எங்க வாங்கினாலும் ஒரு ட்ரஸ்டட் ஷாப்ல வாங்கி. மக்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம எங்க ப்ரோ இந்த ரோடு இது வந்து பாலக்காடு வந்தோம் நாங்க. பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோட்ல நம்ம கடை எங்க இருக்கு? கரெக்டா வந்து இந்திரா நகர்னு சொல்லுவாங்க. அந்த இந்திரா நகர்ல பாலக்காடு டு பொள்ளாச்சி ரோட்ல லெஃப்ட்ல இருக்குது. நீங்க வாங்குங்க. இந்த சைடா வந்தீங்கன்னா நம்ம லக்கி மேன்ல வாங்குறீங்கன்னா வாங்குங்க. உங்களுக்கு ஜாக்பாட் அச்சதுன்னா இப்போ நம்ம சேனலை பார்த்து வாங்குறீங்க வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஜாக்பாட் அச்சதுன்னு வைங்களா, ஒன்றும் இல்லைங்க. உங்கள் வீட்டுக்கு நல்லா செய்யுங்க, உங்களை நம்பி இருக்கவங்களை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சுட்டதுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்களும் யாருக்காவது செய்யுங்க.
எனக்கு செய்யறதுக்காக கேட்கல. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஸோ நானும் வாங்கிக்கிறேன் ப்ரோ, வாங்குவோம். முதல் முறையா வாங்குற பல வருடங்களுக்கு பிறகு கை வர நம்பிக்குது. நம்மன்னு இருக்கு. ஒரு காசு வருமோ வாய்ப்பு இருக்கு. வரும்போது கையை தேய்ச்சிட்டு வந்தோம் ப்ரோ செடியில இருக்கலாம். ஓகே, எல்லாம் மனசு போல். ஏன்னா நம்ம வேண்டதை விட நம்மளுக்காக மத்தவங்க வேணாங்கன்னா அது நடக்கும். ஸோ அதான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். காம்போ செட் வாங்கிக்கலாமா? செட்டு வாங்கினா தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ்லாம் அதிகமாக கிடைக்கும். இன்னொரு மேட்ரு என்னன்னா, அதான் நம்ம வேண்டதை விட நம்மளுக்காக மற்றவங்க வேணா தான் நடக்கும். ஸோ நம்மளை சப்போர்ட் பண்றவங்க, நம்மள பிடிக்கிறவங்க, நம்மள லவ் பண்றவங்க எல்லாருமே வந்து நம்மளுக்காக வேண்டிக்கோங்க. செட்டுன்னு கேட்டீங்கல்ல, இதான் செட்டுங்க ப்ரோ. செட் அப்படின்னா 12 டிக்கெட் இருக்கு, சேம் நம்பர். இப்போ 222 322 அப்படின்னா 12 டிக்கெட் இருக்கும். இந்த 12 டிக்கெட் வந்து சேம் நம்பருங்க. ஆனால் சீரியல் மட்டும் மாறும். SWFY இது மாதிரி சீரியல் மட்டும் மாறுதுங்களா? எல்லா நாளும் வந்து செட்டு பார்த்தீங்கன்னா 450 ரூபா வரும். 12 டிக்கெட்டுங்க. இதுல உங்களுக்கு ஆஃப் கூட எடுத்துக்கலாம். பாதினா 6 டிக்கெட் வருங்க. 240 செட். ஆமா, இதான் செட். அப்படியே வச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான புச்ச நம்பர் வாங்கி கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் எல்லாமே 232 இதான் சீரிஸ். இங்க இருக்கு பாருங்க, இது 6 நம்பருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ்க்கு மட்டும் தான் வந்து ஃபுல் சீரியல் பார்ப்போம். மற்ற எல்லாத்துக்கும் வந்து லாஸ்ட் 4 நம்பர் போதும். 2322 ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மட்டும் தான். ஆமா, உங்களுக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னா அந்த சீரியலோட மேட்ச் ஆகணும். அதாவது சீரியல் நம்பர் + 6 நம்பர் மேட்ச் ஆகும். இது FB சீரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓட விடுவாங்க. கரெக்ட், அந்த மாதிரி வருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் மட்டும் தான் ஃபுல் சீரியல் பார்ப்பாங்க. மற்றபடி இந்த 2322 வந்து 5000 பிரைஸ். 5000 லாஸ்ட் 4 நம்பர் மேட்ச்னா போதும். இப்போ 2322 இருக்குங்களா, இப்படியே பார்த்துட்டே வரணும். எங்க 2322 இருக்கா, இல்ல இங்க இருக்கா, இல்ல பார்த்துட்டே வரணும். இருந்ததுன்னா அந்த பிரைஸ். இப்போ 100 ரூபாய்க்கு நினைச்சுன்னா ஒரு டிக்கெட் 100 ரூபா, 12 டிக்கெட்னா 1200 ரூபா. ஒரு 5000 ரூபாய் 10 டிக்கெட் மாத்தி வாங்கலாம்ல, ஒன்னு கூட. அது வாங்கலாம். அதான் இங்க சிங்கிள் டிக்கெட் இருக்கு பாரு, அது வாங்கலாம். பட் ஆனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிரைஸ் வந்து மிஸ் ஆயிரும். அந்த மாதிரி வாங்கலாம். அதெல்லாம் மோஸ்ட்லி இதுல வந்து உங்களுக்கு வந்து சான்சஸ் அதிகம். ஜாக்பாட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகம். சின்னதா வாங்கி சேர்க்க போறீங்களா, அச்சா ஒரே அடியா கோடீஸ்வரன் ஆக போறீங்களான்றது நீங்க முடிவு பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து வாங்கிக்கலாம் ப்ரோ. சீரிஸ் நான் எடுக்கிறேன். ஓகே ப்ரோ. ப்ரோ இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. ஆக்சுவலா வந்து இது மாதிரிலாம் நடக்கும், அதனால கேட்கறேன். ஜெராக்ஸ் காப்பி வச்சிட்டாங்கன்னா இதே டிக்கெட்டை வேற யாராவது வாங்கி போயிட்டாங்கன்னா? இல்ல, அது குவாலிட்டி தெரியும் ப்ரோ. அது டிக்கெட் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால வந்து நார்மலா தானே ப்ரோ இருக்கு? நார்மலா தான் இருக்கும் ப்ரோ. பட் ஆனா அதுல வந்து சீல் வேணும். இப்போ ஒவ்வொரு கடைக்கு வந்து தனித்தனி சீல் இருக்கு. லக்கி மேன் ஏஜென்சி நாங்க வந்து சீல் வச்சுக்க மாட்டேங்கிறோம். சீல் நாங்க ரெடி பண்றோமே, அது பண்ண முடியாது ப்ரோ. இது வந்து பேப்பர் வந்து யூனிக். இந்த பேப்பர் வந்து உங்களுக்கு தனியா கொண்டு வர முடியாது. அப்படியே ஸ்கேன் பண்ணா காட்டி கொடுத்துரும். இங்க வந்து உங்களுக்கு QR கோட் இருக்கு, பார் கோட் இருக்கு. ரெண்டுமே ஸ்கேன் பண்ணா காட்டி கொடுத்துரும். நீங்க வின்னிங் வந்து கொண்டு போனாலே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது டூப்ளிகேட் டிக்கெட்டா ஒரிஜினல் டிக்கெட்டானு. அப்படியே அந்த அளவுக்கு சொல்றீங்க? ரூபா நோட் மாதிரியா? ஜெயிச்சாலும் யூஸ் இல்ல. அந்த மணி ஹைஸ்ட் படம் பாத்துறீங்களா? கவுன்மெண்ட் படத்துல வர மாதிரி டூப்ளிகேட் டிக்கெட் சொல்லிட்டு போயிடும். மணி ஹைஸ்ட் பாத்துறீங்களா? மணி ஹைஸ்ட் பாத்துருக்கேன். அதுல ரூபா நோட்டே அடிப்பானுங்க ஒரிஜினலே. அந்த மாதிரி பார்க்காம இருப்பாங்களா? எல்லா இன்னொரு மேட்ரு, இது பேக்குன்ட்டு சொல்றாங்கன்றீங்க. வாங்கி போடுங்க. இதை வாங்கி போனதுக்கு அப்புறம் பேக்குன்ட்டாங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே ப்ரோ, உங்க கையால எடுத்து வந்து குத்திங்க, எதுவும் இது பண்ண வேணாம். அப்படியே நான் இதை வாங்கிக்கிறேன். 450ங்களா? இது 550 சொன்னீங்க. 550 புதன்கிழமைக்கான பரிசு. புதன்கிழமை நம்மளுக்கு ஜாக்பாட் அடிக்குதா அப்படின்றத மக்கள் கிட்ட நான் சொல்றேன். நான் அஷ்டத்துக்கு அப்புறம் வேண்டியவங்க மக்களே. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இந்த மாதிரி கால் பண்ணுங்க, நான் ரிசல்ட் சொல்றேன். நம்பருக்கு கால் பண்ணா 90479544. இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 90479577. அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க, அப்படியே அதை கால் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, அவர் பே பண்றாரு. ஃபேன்ஸ் நம்பர் டிக்கெட் இல்ல டேட் ஆஃப் பர்த்ல இந்த வண்டி நம்பர் இருந்தா வரணும், நான் புக் பண்ணி வச்சிடுறேன். நீங்க வரப்ப வாங்கிக்கலாம். அது மாதிரியே அடிது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்களா, பிறந்ததுக்கு அப்புறம் இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா ஜாக் பாட்டே வச்சது எனக்கு வாழ்க்கையில அப்படின்ற அப்பாலாம் வந்து அவங்களோட நம்ம நம்பிக்கையில வாங்கி பாருங்க. இல்ல இப்போ கஸ்டமர் வந்து நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, என் வண்டி நம்பர்ல வந்து இந்த டிக்கெட் வந்து எனக்கு சொல்லு, இல்ல பையனோட டேட் ஆஃப் பர்த்ல வந்தா சொல்லு. அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அப்போ அந்த மாதிரி உங்களுக்கு சென்டிமெண்ட் இருந்தா சொல்லுங்க. 444 வரணும், 777 வரணும், இல்ல ஃபேன்சி நம்பர் வரணும் சொன்னாலும் எடுத்து வச்சிருவோம். இப்படி அடிக்குங்களா? 1 2 3 4 வருமா நம்பர்? இருக்கு. அப்படியே வரும். அப்படியே எப்பாவது ஒரு நாள் வரும். எல்லா நாளும் நம்ம கடைக்கு வராது. எப்போ வரும் எடுத்துக்கலாம். இங்க வருது 1 2 4 5 வந்திருக்கு. அப்போ 1 2 3 4 வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். 1 2 3 4 வந்து சொல்லுங்க. 1 2 3 6 இருக்கு, 4ல வரும். ஓகே ரைட். ஓகே மக்களே, அடிக்கிற கோடீஸ்வரன் ஆகிறோம் ஓவர் நைட்ல. ஒரே நைட்ல அம்பானி ஆகிறது எப்படி? இப்படிதான். ஆனால் எப்படி வேணாலும் இருக்கலாம், எதுவுமே அடிக்ஷனா இருக்கக்கூடாது. சரகா இருந்தாலும் சரி, லாட்டரியா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, அடமா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு இங்க கீழே இருந்ததுன்னா மட்டும் தான் கரெக்டா இருக்கும். தொண்டைக்கு மேலே ஏறிச்சு, தலைக்கு மேலே ஏறிச்சுன்னா அது கண்ட்ரோல்ல நம்ம வந்துருவோம். ஒரு சும்மா ஜாலியா உங்க ஆசைப்படி நீங்க பண்ணுங்க. எப்பவும் எதுக்காகவும் நம்ம யாருக்கும் கண்ட்ரோல் ஆகிடக்கூடாது. ஸோ பார்த்து விளையாடுங்க எது வந்தாலும். ஸோ அதனால சேஃபாக கேம் ப்ளே பண்ணுங்க. நீங்களும் இந்த சைடில் வந்தீங்கன்னா பர்ச்சேஸ்லாம் பண்ணீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுங்க.
நீங்க எங்களுக்கு காசு தர வேணாம், இன்ஃபார்ம் பண்ணுங்க. வாங்கியிருக்கா அச்சிச்சுட்டு சில கம்முன்னு இருந்துருவாங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. சரி ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, பார்க்கலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து இப்போ கேரளாவில் வந்து வாங்கியிருக்கோம், ஜாக்பாட் அடின்னு வாங்கியிருக்கோம். வாங்க அப்படியே போல, வாங்க பேசி குபேரன் பாருங்க எல்லாரும். நான் சிவகாசியில் பட்டாசு போட்டு விற்பாங்களே, பட்டாசு கடை மாதிரி பார்த்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க. நான் இது ஐடியா சிம் விற்பாங்களே அந்த கடைன்னு நினச்சேன். சே மாமா, வா மாமா போலாம் போலாம். தமிழ்நாடு பாட்டில் நிற்கிற நீ ப்ரோ. என்ன ப்ரோ ஜாக்பாட் வச்சிரும்ல? கடவுளா வேண்டியிருக்கிற? ஆமா, கடவுளை வேண்டியிருக்கிற. பேசுனாதரே சிவனே அல்லாவே பார்த்துலாம், நீங்க தான் கை கொடுக்கணும். பண்றோம்.